ஜி என்ன ஜி சட்டப்பே பயங்கரமா இருக்கு. டிவி போட்டிருக்கீங்க, லைட்ல அவ்வளோ லைட் இருக்கு. எலக்ட்ரிக் காசு ஏறு ப்ரோ. ப்ரோ எலக்ட்ரிக் காசு எல்லாருக்கும் ஏறல ப்ரோ, இது உங்களுக்கு தெரியுமா? இல்லையே ப்ரோ ஆக்சுவலி எலக்ட்ரிக் காசு வந்து சில தரப்பினருக்கு தான் ஏறுது. இதை பத்தி பேசுறது நிறைய இருக்கு. Okay. ஸோ இதை நம்ம மக்களுக்கு சொன்னாதான் தெரியும். அனைவருக்கும் வணக்கம். சொன்னாதான் தெரியும் என்ற இன்னும் ஒரு அங்கத்தில் சந்திப்பது மிக மகிழ்ச்சி. உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது என் பேர் சந்திரா. நான் உங்கள் ரூபன். ஓகே, ஸோ ரூபன், ஸோ இப்போ பரபரப்பாக ஓடிக்கிற டாபிக் ஒன்றுனா எலக்ட்ரிக் ஏற்ற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு, சரிங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய பேர் பயப்பட ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் எக்கானமி ஒரு என்னது இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறப்ப ஜாமா வேலை அதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக எலக்ட்ரிக் பற்றி பேச ஆரம்பித்தா, பிகாஸ் வி யூஸ் எலக்ட்ரிக் எவ்ரிவேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னது குக்கர்லேருந்து அடுப்புலேருந்து எல்லாருமே இண்டக்ஷன் அந்த மாதிரி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. வாட்டர் ஹீட்டரில் அதான் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். ஸோ நிறைய பேர் அதை பற்றி தான் கவலைப்படுவாங்க. ஸோ அப்படி பார்க்க போனால் இந்த எலக்ட்ரிக் 14% ஏற்றணும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா முந்தி வந்து என்னது 39 சென்ட்ஸ்லேருந்து இப்போ அபவுட் 42 சென்ட்ஸ்க்கு ஏற்றன்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் போது நிறைய பேர் யோசிப்பாங்க, என்ன நம்ம இது சரியான என்னது அரசாங்கத்துக்கு தான் ஓட்டு போட்டோமா? ஏன்னா முந்தி வந்து விலையை குறைக்கிறேன்னா இப்போ வந்து விலையை ஏற்றுறன்றான். ஸோ என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் டேரிஃப் ஏறுறது, ஸோ இது வந்து யாருக்கு ஆக்சுவலி எஃபெக்ட் ஆகுது? ஓகே, வெரி சிம்பிள் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா the news that came out, it's not today, yesterday. Okay. This was already proposed last year. போன வருஷமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் டேரிஃப் எலக்ட்ரிக் காசு ஏறும்னு. ஆனால் they have not finalized எப்படி மெஷர் பண்ண போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு. ரீசெண்டாக இந்த பார்லிமெண்ட் சிட்டிங் இந்த மாதம் ஃபெப்ரவரி மாதம் ஒரு பார்லிமெண்ட் சிட்டிங்கில் 2 நாள் நேற்று ஆரம்பிச்சிச்சு. ஸோ பிரிகத்தா நேஷன் மாதிரி சவுண்ட் போட்டிருக்காங்க பேச மாதிரி. அவங்க தான் ஒன்றுமே இல்லாமல் சவுண்ட் பண்ணுவாங்கல்ல, மிஸ்ஸிங் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி சவுண்ட் பண்ணியிருக்கான். நம்ம பிஎம்எக்ஸ் தான் செஞ்சிருக்காரு, மறுபடியும் எழுச்சி வச்சு வாங்கியிருக்காரு. ஓகே, வெரி சிம்பிள் எக்ஸ்பிளேஷன் கிவன் அண்ட் விச் இஸ் வெரி லாஜிக். என்ன சொல்லியிருக்காருன்னா எலக்ட்ரிக் டேரிஃப் வில் பி கோயிங் அப். ஓகே ஓகே, என்னன்னா எலக்ட்ரிக் காசு ஏற்றுவாங்க, ஆனால் எல்லாருக்கும் இல்லை, only to big companies. ஓகே, இந்த பெரிய பெரிய commercial companies, commercial businesses and also big factories, they'll be affected. So 85% of Malaysian population will not be affected. அப்ப நம்மள மாதிரி நான் நீங்க a small business or normal regular lifestyle will not be affected by this increase of tariff. ஸோ இது வந்து வாட்டேஜ் கணக்கு பொறுத்து இருக்கு. ஏன்னா நீங்கள் வீட்டில் பார்க்கறதுக்கும் ஆஃபீஸில் பார்க்கறதுக்கும் வேறு இருக்குது. அப்புறம் நீங்கள் கம்பெனி வேர்ஹவுஸ் அந்த மாதிரி திறந்தீங்கன்னா அது வந்து வேறு டாரிஃப். ஸோ அதுலேயும் நீங்கள் எவ்வளோ பாய்க்கிறீங்கன்னு பொறுத்து தான் இந்த டாரிஃப் ஏற போகுது. சரியா? ஸோ இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக சில பேர் சொல்லுவாங்க, ஓகே நீ என்னது கம்பெனிக்கெலாம் எலக்ட்ரிக் விலை ஏற்றிட்டா அதுக்கப்புறம் ஜாமான் விலை ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது அதோட மூல பிரச்சனை என்னன்னு ஒன்று இருக்குது, ரூட் காஸ். அப்படி ஸோ இப்போ டிஎன்பி என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த விலை ஏறது ஏன் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, என்னது இந்த ஃபியூல் அல்லது கோல் இதை எரிச்சு தான் நம்ம எலக்ட்ரிக் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இந்த எலக்ட்ரிக் விலை ஏறுது. பட் அப்படின்னு பார்க்க போனால் வாட் we can do, நம்ம என்ன செய்யலாம் இதை குறைக்கிறதுக்கு? பெரிய பெரிய கம்பெனி இது கஜானா காத்துக்கிட்டு இருக்கிற மகான்கள் வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, what we can do is try to invest into renewable energy. Exactly. Because bro இப்போ நம்ம எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறோம், இல்லை ஃப்ளாட்டில் வாழ்கிறோம், இந்த மாதிரி என்னது மல்டி ஸ்டாரி பில்டிங்ஸில் வாழ்கிறோம். ஸோ நான் கண்டிப்பாக நம்ம வந்து சோலார் பூட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பெரிய பெரிய கஜானா காத்துக்கிட்டு இருக்கிற மக்கள் வந்து வேர்ஹவுஸோ சரி, இந்த ஃபேக்ட்ரி சர்வீஸ் சரி, இவங்கெல்லாம் நிறைய சர்ஃபேஸ் ஏரியா வச்சுருப்பாங்க. பிகாஸ் வேர்ஹவுஸ் இஸ் பிக், ஃபேக்ட்ரி இஸ் பிக். ஸோ அப்படி பார்க்கும்போதுனா வாட் வி கேன் டூ இஸ் இந்த சோலார் பேனல்லாம் பூட்ட ஆரம்பிக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து மாற்றுறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ தே ஆர் ரிஃப்யூசிங் சேஞ்ச் ஆர் தே ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் த சேஞ்ச். ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து போன வருஷமே 2 வருஷம் முன்னே தெரியல, நேஷனல் எனர்ஜி டிரான்சிஷன் ரோட் மேப் அப்படின்னு எடுத்து வந்தாங்க. லாஸ்ட் இயர் அது. ஓகே, இந்த டிரான்சிஷன் ரோட் மேப்லாம் இருக்குது.
எனர்ஜி டிரான்சிஷன் ரோட் மேப்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த கோல் இந்த கரிக்கல்ல எரிச்சு நம்ம எலக்ட்ரிக் உருவாக்குறதோ அல்ல ஃபியூல் எரிச்சு எலக்ட்ரிக் உருவாக்குறதோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம குறைச்சிக்கணும். ஏன்னா ஒன்று வந்து அது கண்டிப்பாக நம்ம சுற்றுச்சூழலுக்கு சேதாரம் ஏற்படும். அதில் இருந்து தான் என்னது ஸ்மெல்லி டஸ்ட் அண்ட் ஃபியூம் அந்த மாதிரி, அப்புறம் ஏர் பொல்யூஷன் இந்த மாதிரி ஏற்படுறப்ப what we can do is we invest into renewable energy. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் 2 இருக்குது. ஒன்று வந்து ஆக்சிஜன், 2 வந்து சூரிய ஒளியில தான் இந்த எனர்ஜி உருவாக்குது சோலார் பேனல் கொண்டு. ஸோ முந்தி வந்து சோலார் பேனல் ஒரு 40% எஃபிஷியன்சி இருந்துச்சு. இப்போ 100% சூரியன் பட்டுச்சுன்னா 40% தான் அது எலக்ட்ரிக்காக உருவாகும். ஆனால் டைம் ஆக இந்த சோலார் பேனலோட விலையும் குறைஞ்சிருச்சு, இந்த எஃபிஷியனும் ஏறி போச்சு. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து பெரிய கம்பெனி வேலை செய்றீங்க தெரியும். ஸோ அப்படின்னு பார்க்க போனால் கண்டிப்பாக வந்து உங்கள் கம்பெனியில் எத்தனை பேர் இருப்பாங்க ஏறக்குறைய? My company easy to few hundred people. So கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க ஃபேக்டரி பேஸ்ல. So அப்படி சொல்ற big land. So solar, in fact my company said we already engaging into solar panels. I see. So இந்த மாதிரி செய்யும்போது உங்க கம்பெனில ஏதாவது மாற்றங்கள் உண்டாவுதா? Yes bro. Because in terms of energy saving wise, I heard land bill is already been reduced. Roof wise la என்ன பாத்தீங்கன்னா is an empty roof. Okay, நார்மலா எப்படி ஒரு ஃபேக்டரி ஒரு ரூஃப் இருக்குமோ பும்புங்க இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ ரீசன் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த ஹோல் ரூஃபிங் பிளேஸ் அந்த ஹோல் பும்போங்க சோலார் பேனல் போட்டுட்டு and they said it has reduced the cost for the company. அது உங்களுக்கு தெரியுமா? ஏன் விலை குறைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அந்த சூரியன் ஒளினால it has actually converted into electricity and it is helping out to generate the electric for the factory la. Okay bro, அது நீங்க சொல்ற கான்செப்ட் சரிதான். ஆனா இப்போ கண்டிப்பாக பார்க்க போனால் டாலர்ஸ் அண்ட் சென்ஸ் தான் ஏன் அந்த விலை குறைஞ்சிருக்குன்னு பார்க்க போனால் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் கான்செப்ட் கால் NEM, நெட் எனர்ஜி மீட்டரிங். ஓகே, இப்போ சூரிய ஒளியில் வந்து சோலார் சிஸ்டமில் படுற வெளிச்சம் வந்து எலக்ட்ரிக்காக கன்வெர்ட்டாக மாறும் போது அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டிஎன்பிக்கு விற்றுருவீங்க. ரைட், எஸ். ஸோ நீங்கள் டிஎன்பிக்கு விற்கிறனால அது வந்து அவங்களோட கரண்ட் பில்லை குறைச்சிக்குவான். ஸோ யூ கேன் டூ சேல். ஆமாம், எனர்ஜி நீங்கள் எடுத்து you are selling it to TNB. ஆமா. ஓகே. ஸோ டிஎன்பி வந்து என்னது ஊரா போயிட்டு நிலத்தை பிரித்து அவன் சோலார் ஃபார்ம் திறக்கிறத விட நீங்கள் உங்களோட கூரை மேலே நீங்கள் சோலார் பேனலில் போட்டிங்கன்னா யூ பிகம் பார்ட் ஆஃப் த கிரிட். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து கரண்ட் உங்களோட கிரிட் தாண்டி தான் வருது, உங்களோட ஃபேக்ட்ரி தாண்டி தான் வருது. இப்போ நீங்கள் சோலார் பேனல் எடுத்து உங்களோட ரூஃப் மேலே போட்டிங்கன்னா அங்கேருந்து வர எலக்ட்ரிக் வந்து வில் பிகம் பார்ட் ஆஃப் த கிரிட். அதான் சொல்லுவான் டிஎன்பி சொல்லுவான், சரி நீ தான் எனக்கு எனர்ஜி கொடுக்குறியா, எனக்கு கரண்ட் கொடுக்குறியா, நான் வந்து உன்னோட டிஎன்பி பில்லை வெட்டிக்கிறேன். ஸோ அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்கே தான் டிஎன்பி விலை குறையுது. ஸோ ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சரிதான், மேமாங் 14% ஏற்றுறாங்க, 14% வரைக்கும் we don't know how much exactly lah, 14% ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஏன் ஏற்றுறாங்கன்னா they are pushing these people who already have capital. யாருக்கு ஏற்கனவே, ஏன்னா ஃபேக்ட்ரி வச்சுக்கிறவங்க பாக்கெட்டில் காசு இல்லாமல் ஓட மாட்டான். ஓகே, கண்டிப்பாக மேபி அவர்கிட்ட கேஷாக இருக்காது, பட் கண்டிப்பாக அவர் வந்து சம்பளம் கட்டுறதுக்கோ சரி இந்த மாதிரி விஷயத்துக்கு சரி ப்ராஃபிட் இல்லை, ரெவென்யூ இருக்கும். ஆமாம். பட் இஃப் யூ லுக் அட் இட், இவங்க இஃப் தே ஸ்டார்ட் இந்த பெரிய தொழிலதிபர்கள் ஆரம்பிச்சாங்கன்னா இந்த எனர்ஜி இந்த சோலார் பேனல் அவங்க எடுத்து வந்தாங்கன்னா what we can do is we can start putting it into the grid, and that is why இப்போ பார்த்தீங்கன்னா சரவால எலக்ட்ரிக் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரவால நிறைய சோலார் ஃபார்ம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சரவால எலக்ட்ரிக் விற்க ஆரம்பிக்கும் போது they are selling to Singapore, they are selling to, I'm not sure, but definitely Singapore is buying. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா they are selling energy to Singapore, and Singapore and the data center இங்கே எடுத்து வராங்க. So there is a domestic relationship, domestic give and take, international trade happening just in the ASEAN region. So அப்படி பார்க்க போது நம்ம கண்டிப்பாக இப்போ நீங்கள் கேட்டீங்க டிவிலாம் போட்டிருக்கீங்க, லைட்லாம் போட்டிருக்கீங்கன்னு, கண்டிப்பாக ஸ்டுடியோ டிவிலாம் லைட் போட்டு ஆகணும். பட் அட் த சேம் டைம் we are not affected. ஓகே, இதனால் நம்மளுக்கு பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. ஸோ நான் என்னோட கருத்தில் நிறைய பேர் இப்போ பயப்பட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு we need to first incentivize everybody to use more solar panel. நிறைய பேர் சோலார் பேனல் பாய்க்க நம்ம நாட்டில் வந்து இந்த எரிபொருளை எரிக்கிறதுக்கு தேவைகள் குறைச்சிக்கிட்டே போவோம்.
அதே டைமில் சோலார் பேனல் இண்டஸ்ட்ரியில் நம்ம பூரத்துக்கு ஆரம்பிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் இண்டஸ்ட்ரியில் நிறைய டெக்னிக்கல் வேலையெல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ டெக்னிக்கல் வேலை எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சோலார் பேனல் பூட்டுறது, அப்போது இந்த எலக்ட்ரிஷியன் வந்து முந்தி வந்து வெறும் கரண்ட் பூட்டுறது தான் எலக்ட்ரிஷியன் வேலை. ஆனால் இப்போ எலக்ட்ரிஷியனுக்கு வந்து தே ஹேவ் டு ஹேவ் டெக்னிக்கல் நாலேஜ் அபவுட் இந்த சோலார் எத்தனை வாட்டேஜ், பேட்டரி எப்படி போட்டுறது. ஸோ இந்த சோலார் பற்றி பேச போனாலும் நான் ஒரு நாள் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கலாம் பாருங்களேன். பட் வி ஃபோக்கஸ் ஆன் த ப்ராப்ளம் இஸ் ப்ராப்ளம் எரிபொருள் விலை கூட்டிகிட்டு போகுது, கோல் ஏறிட்டு போகுது. பாதிக்கப்படுறவங்க ஒன்லி அபவுட் 15%. அதுவும் வாட்டேஜ் பொறுத்து, அதுவும் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி கொண்டவங்க. ஆனால் இந்த ஃபேக்ட்ரி கொண்டவங்களும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு காண முடியுன்றது தான் என் கருத்து. அனஞ்சி, நான் ஒரு இடத்துல படித்தேன், வியட்நாம்லேயும் சரி இந்தோனேஷியாலும் சரி the electricity is even more cheaper. Okay. So are they also practicing such? Actually, in Indonesia, they have pushed this quite far. But Malaysia is faster. ஏன்னா நம்ம வந்து NEM வந்து ஒரு 2 வருஷமா 3, I think we are currently on NEM 3.0. ஸோ வருஷம் கோட்டை ரினியூ பண்ணுவாங்க எத்தனை பேர். ஸோ இதில் கூட பாருங்க, கவர்மெண்ட் வந்து டிஎன்பி வழியா நிறைய ஜீரோ கேபிட்டல் என்னது இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. ஜீரோ கேபிட்டல்னா முதலீடு அல்லாத என்னது சேவை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, சரிப்பா நான் சோலார் பூட்டுறேன் அப்படின்னு நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட சொன்னீங்கன்னா, அல்லது இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் டிஎன்பி கிட்ட சொன்னீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நீ முதல்ல காசு கொடுக்க வேணாம், இந்த கடனை சரி உன்னோட பில்லும் சரி கழிச்சிக்கிறோம். ஏன்னா இந்த சோலார் பேனல்ன்றது நீங்கள் உங்களோட முதலீடை திரும்ப திரட்டணும்னா 2 வருஷம் திரட்டிடலாம். அதுக்கப்புறம் எல்லாமே பில் டிடக்ஷன் 2 வருஷம் 4 வருஷம் டோன்ட் கோட் மீ ஆன் தட். பட் வெரி குறுகிய அண்டர் 5 இயர்ஸ் நீங்கள் திரும்ப திரட்டிடலாம். அண்ட் த மெயின் ரீசன் வை அவர் கண்ட்ரி இஸ் குட் இன் சோலார் ஃபார்மிங் இஸ் பிகாஸ் நம்ம நாடு கத்தலிஸ் தீவால இருக்கு. ஸோ சூரிய வந்து மேக்சிமம் நம்ம நாட்டில் தான் படுது. அதனால ஃப்ரீயா ஆண்டவன் சூரிய கொடுத்து வச்சுட்டா முடிஞ்ச நம்ம எல்லாரும் டிரான்சிஷன் பண்ணா, நம்ம எல்லாரும் சோலார் சிஸ்டம் பூட்ட ஆரம்பிச்சா நம்ம எலக்ட்ரிக் பில்லும் குறையும், நம்ம எரிபொருள் குறைக்கிறதும் குறைச்சிக்குவோம். சரி, இப்போ நான் டெரஸ்ல இருக்கேன், சரி நம்ம வியூஸ் சில பேர் டெரஸ். ஆமா, can they also do as individual? அவங்க வீட்ல பசங்க பண்ணலாமா? கண்டிப்பா. ஏன்னா நிறைய கம்பெனி வந்து சில கம்பெனி வந்து இண்டஸ்ட்ரியல் கம்பெனி டார்கெட் பண்ணியிருப்பாங்க, சில கம்பெனி வந்து வீட்டு டார்கெட் பண்ணி டொமஸ்டிக் யூசர்ஸ் டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 2 பேருக்கும் NEM இருக்கு, நெட் எனர்ஜி மீட்டரிங் இருக்கு. நீங்கள் கம்பெனி வச்சிருந்தாலும் சரி, வீடு வச்சிருந்தாலும் சரி, கீழே நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வச்சிருந்தா அது கொஞ்சம் பிரச்சனை பாருங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் வருவோம். ஸோ இப்போ வந்து வீடு வச்சுருக்கீங்கன்னா சோலார் பேனல் போட்டலாம், கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. லோ கேபிட்டல் இன்னது அவ்வளோ பெருசுக்கு போட்ட வேணால் உங்கள் கூரைக்கு தகுந்த சைஸில் போட்டிக்கிட்டால் போதும். அண்ட் த சேம் டைம் யூ கேன் ஸ்டில் செல் பேக் டு TNB. ஓகே ரூபன், ஸோ முதல்ல வந்து நம்ம எலக்ட்ரிக் விலை ஏறுறது பற்றி பேசணும். அண்ட் ஹவு டு வி டீல் வித் இட். ஸோ இப்போ என்னது கண்டிப்பாக சிலர் கேட்பாங்க, எலக்ட்ரிக் நீ மலேசியாவில் வேலை ஏற்றி விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு உதவி செய்யறிய, தேவையில்லாம காசு. இந்த ஒர்க் ஆஃப் சிட்டி தான் ப்ரோ. பாலஸ்தீன் வந்து நம்ம இது அரசாங்கம் வந்து ஒரு டெவலப்மெண்ட் உதவி செய்யுது. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும், பாலஸ்தீன் வந்து என்னது நிறைய தீவிரவாத பிரச்சனைகளை தாண்டி இப்போ நாடே அழிஞ்சு உக்காந்துருக்கு. ஸோ மலேசியா வந்து நிறைய காலமாக பாலஸ்தீன் சாஞ்சி தான் நம்ம உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒர்க் ஆஃப் சிட்டின்ற ஒரு புது டெவலப்மெண்ட் அங்கே ஆரம்பிக்கப்படுது. இது எதுக்கு ஏன் செய்கிறாங்க அது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக ப்ரோ. ஓகே, ஒர்க் ஆஃப் சிட்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் பில்டிங் அப் ஒன் ஹோல் சிட்டி about 30+ acre of land that Malaysia, okay, we are contributing to develop the whole city. Okay. And the city pathina you're going to have schools, you're going to have hospitals, mosque, and then 14 buildings with residential and all whatever is needed to grow up the economy of Palestine. Okay. நீங்கள் கண்டிப்பாக நியூஸில் பார்த்துருப்பீங்க, மலேசியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி தட் கோயிங் ஃபார்வர்ட் டு ஹெல்ப். ஏன் சுற்றி இருக்க நாடு ஒன்றுமே செய்யலை, ஏன் அரப் காரன்லாம் இருக்கான், ஏன் அவனாம் செய்யலை, ஏன் மலேசியா நம்ப போகிறோம், அதுவும் நம்ம காசு எடுத்து செய்கிறேன், நம்ம வரி கட்டுறோம், நம்ம காசு எடுத்து ஏன் அதான் பெரிய கேள்வியே. நீ அந்த காசு எடுத்து வெளியே போடுறப்ப கண்டிப்பாக நம்ம நாட்டில் இந்த காசு செஞ்சுருக்கலாமே. ஸோ இது ஏன் காசு வெளியே செலவு பண்ணி நம்ம செய்யணும்? ஓகே, இதுதான் நான் சொல்ல போகிறேன் ப்ரோ. உங்களுக்கும் மக்களுக்கும் தெரியும். நம்ம ஓகே, வெரி சிம்பிள். The idea is to generate the economy back for Palestine. Okay.
not Malaysia alone. Malaysia is the first country in ASEAN, ஓகே not in the world, in ASEAN, to help to rebuild back Palestine. ஓகே Okay, so we are contributing close to 120 million. ஓகே Okay, from the date the project was announced in 2024, last year. நேற்று அனௌன்ஸ் பண்ணல, இந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணல, போன வருஷம் அனௌன்ஸ் Okay. பண்ணிட்டாங்க. அப்போ அனௌன்ஸ் பண்ணி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா they have gathered 40 million gather பண்ணிட்டாங்க. ஓகே This 40 million, it is not government money. நம்ம வரி கட்ட காசு இல்லை. ஓ ஓகே 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 It is from the state governments. Kedah, sorry, not Kedah இல்லை. You have Penang, you have Selangor, you have Terengganu, you have Kelantan. டிஏபி என்னது மாநிலம் பிணைங் வந்து இஸ்லாமுக்கு உதவி செய்யுதா? சரி சொல்லுங்க. சரி கேட்போம். செய்கிறாங்க ப்ரோ, இந்த செல்ல பக்கிங்கிறான் யாருமே உசுப்பேத்தி மக்களை டைவர்ட் பண்ணுறாங்க. ஓகே They ஓகே all doing things only. ஓகே ஓகே Okay, so government தனியா ஸ்டேட் கவர்மெண்ட் மூலியமா அவங்க காசு தராங்க. ஓகே The big companies, GLCs and whatsoever, they are also contributing without any force. இது தவிர்த்து the royal families, Selangor Sultane, he have also contributed certain amount of money for this Project Tabung, which currently ஒரு வருஷம் வச்சு launch 1 year plus of launching, we have gathered about 40 mil ringgit to contribute to build the city in Palestine. ஓகே Okay, this 40 mil சில பேர் கேட்பாங்க இப்போதான் சீஸ் ஃபயர் பண்ணாங்க, ஏன் அதுக்குள்ளே போயிட்டு நிற்கிறோம், ஏன் செய்கிறோன்னு. see 120,000 million of planning, 120 மில்லியன் 120 mil planning, இப்போதான் 40 mil கடிச்சிருக்கு. For us to continue to get the total amount of 120 mil, then we can start the program. Okay. Start the type project. ஓகே அப்போ அது கண்டிப்பாக டைம் எடுக்கும். There's a lot of theories going around saying that மறுபடியும் சீஸ் ஃபயர் நிப்பாட்டி ஃபாலோ வச்சுனா. பண்ணாம they will start the fire again. அப்போ Okay. நம்ம ரூகி தானே, எதுக்கு நம்ம போய் நிற்கிறோம் again. நம்ம இன்னும் ஆரம்பிக்கல. The இன்னும் plan is நம்ம going அங்க there. கட்ட ஆரம்பிக்கல. Haven't started yet, and we are getting the fund, and it's not the government money, not our money. Okay, that's ஓகே something. ஓகே I told you, நம்ம ஒண்டி இதை ஸ்டார்ட் பண்ணல, மலேசியா ஒண்டி இதை செய்யல, வேற ஒரு நாட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் US has also been contributing to Palestine. I see. Okay, Okay. they have been doing in different ways. நம்ம city build பண்றோம், they are also communicating in such way where they are putting in fund to develop the place. Okay. Also including European unions. Japan is also coming in to support in. Japan is collaborating with us in Malaysia to support in this particular Wakaf project. Okay. Other தவிர்த்து another few more countries around lah. Italy is coming in. UAE is coming in. And also few countries. But the sad part is the neighboring countries. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜார்டன் இருக்காங்க, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எஜிப்ட் இருக்காங்க. ஓகே அவங்க தான் இப்போ கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாங்க, செய்யலாமா வேணாமா, மூவ் பண்ணலாமா வேணாமான்னு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேர் பயப்படுறது வந்து இப்போ ஏன்னா கண்டிப்பாக யூஎஸ்க்கு வந்து இஸ்ரேலும் நல்ல சகோதரர்களும் நம்மளுக்கு தெரியுது பாருங்களேன். ஸோ இந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு வந்து யூஏஇ சரி ஜார்டனில் சரி இங்கே தான் எரிபொருள் உற்பத்தி செய்கிறாங்க, வெளியாக்குறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிகஸ்ட் பையர்ஸ் ஆர் த யூஎஸ்லாம். ஸோ கண்டிப்பாக அவங்க தயங்க தான் செய்வாங்க. ஸோ ப்ரோ இது வரைக்கும் நீங்கள் சொன்னது வந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம வந்து இது போன வருஷமே ஆரம்பிச்சிட்டோம், இது வரைக்கும் 40 மில்லியன் அது சேர்த்து வச்சிட்டோம். இது இப்போ ஆரம்பிச்சது இன்னும் நிதி உதவி திரட்டுறதுக்கு, அண்ட் அங்கே போயிட்டு நம்ம என்ன கட்ட போகிறோம். ஆனால் இன்னும் முக்கியமான விஷயம்னா இது வந்து மக்கள் காசு இல்லை, அது உண்மை. சரி, மக்கள் இட்ஸ் இன்வைட்டட் டு கண்ட்ரிபியூட். ஓகே, இட்ஸ் நாட் ஃபோர்ஸ்ட் டு. நீங்கள் உதவி செய்யலாம், ஆனால் உங்கள் காசு எடுத்து போடல. சரி, ஓகே, புரியுது. சரி, என்கிட்ட அடுத்த கேள்வி. இப்போ வந்து பாலஸ்தீனில் மட்டும் பிரச்சனை நடக்கல, நிறைய இடத்துல பிரச்சனை நடக்குது. இதில் முக்கியமாக இப்போ பிரச்சனை நடந்துக்கிறது ரஷ்யாவும் யுக்ரைனுக்கும் இருக்கிற போர். ஓகே, ஸோ ஏன் நம்ம பாலஸ்தீனில் போய் செய்கிறோம், யுக்ரைனுக்கு போய் செய்யலை? ஓகே, லெட்ஸ் புட் இட் திஸ் வே. Ukraine and Russia, it's ongoing war. Okay. It's a new war taking place, and you have to see the certain theories behind it. Okay, Malaysia பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டா யூக்ரைனுக்கு நம்ம சப்போர்ட் தரல. Okay. Okay, but wherever we can give in support, we are giving. ஆனா the most obvious is Palestine. Okay. ஏன்னா பார்த்தீங்கன்னா we have a very good business trade with Russia. Okay. Okay, so if we do something against Russia, that will affect the economy of Malaysia. Okay, இப்போ நம்மளோண்டி அந்த மாதிரி யோசிச்சு நீங்கள் சொல்லலாம், ஓகே மேம் மலேசியாவில் செல்ஃபிஷாக இருக்கு, ஏன் அன்வார் இப்படி இருக்காங்க. இல்லை, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன்வார். ஃபார் த பாஸ்ட் இயர்ஸ் சின்ஸ் தி இண்டிபெண்டன்ஸ் டில் டுடே, ஓகே, இட்ஸ் ஹஸ் பீன் சச் வே. ரைட், அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா there's few things you will understand also.
why Palestine? ம் Yeah, அது முஸ்லீம் கண்ட்ரினால மலேசியா போடா அந்த மாதிரி இல்லை. You have to see what the other theories and other conspiracies are also taking place. From my perspective, my own theory என்னன்னா சொல்றேன்னா, when Anwar came into power, when Dato Sri came into power, அவர் என்ன சொன்னார் ஃபர்ஸ்டா, IMF International Monetary Fund மாதிரி ஆமா. we have to have a substitute. ஓகே. Substitute which is more Islamic, means more less of tax and whatsoever under riba. The Sharia compliance compliance பண்ணி இருக்கணும். follow பண்ணி போனோம். ஓகே. If I'm correct, whatever plan is taking place right now, it's somehow contributing to OIC and also to assist to develop Islamic country by Islamic countries itself. ஓகே. All right, and for us to have a secondary option of IMF. ஓகே. ஓகே. அப்பனா we don't have to 100% rely on IMF. ஐஎம்எஃப் வந்து இப்போ ஐஎம்எஃப்னு நிறைய பேருக்கு தெரியாது பாருங்களேன். ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய பேங்க் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஐஎம்எஃப் வந்து அவங்களுக்கு ஒரு நாடு இல்லை. தே ஆர் நாட் சிங்கிள் sovereignty ஃபண்ட். Correct. பட் அவங்கக்கிட்ட கடன் உதவி நம்ம நிறைய வாங்கியிருக்கோம். ஸோ இவங்களை சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உருவாக்குறதுக்கு தான் இந்த ஒரு பிளான் ஓடுது. இருக்கலாம். ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் வந்துருச்சு. ஓகே. We are also part of BRICS. ஓகே. There's also OIC. We are also part of OIC. ஆசியானுக்கு நம்ம தான் தலைமைத்துவம். ஆமாம். Okay. And then you have also the other G8s and all these things are happening. National, what do you call this? Unions or what's on. Okay. So all this, what I foresee, if we have given the Prime Minister enough time, he can work things wonderfully for the country and it benefit. ஆமா இப்போ காசு வெளியாவிட நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் முன்னுக்கு வச்சாதான் அது ரிட்டர்னில் வரும். ஓகே. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. கரெக்ட். திஸ் இஸ் மை ஓன் தியரி. அப்படி பட் லெட்ஸ் see how it goes in country in future. சரி, நான் ஒரு தியரி வச்சிருக்கேனே. ஓகே. சரி, இப்போ வந்து நீ வந்து வந்து நம்ம நாட்டில் பாலிசிஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம நாட்டில் இன்டெகிரிட்டி அப் பண்ணணும், நம்ம நாட்டில் எக்கானமி இப்போ இருக்கணும். ஸோ இது செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நீ வெளிநாட்டில் போயிட்டு உதவி செஞ்சினா, இப்போ பாருங்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தான் சம்பாதிச்சு போடுறீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் தான் குடும்ப தலைவர், நீங்கள் சம்பாதிச்சு போடுறீங்க, உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா பார்த்துக்கிறீங்க. அப்படி இருக்கும் போது இதே டைமில் வெளியே ஒருத்தர் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு போய் உதவி செஞ்சு அப்படி தானே நீங்கள் மகான்ற ஒரு நிலைமைக்கு வருவீங்க. பிகாஸ் நீங்கள் வெளியே போயிட்டு உதவி செஞ்சாதான் மற்றவங்களும் அவங்கள இங்கே பாரு, அவன் குடும்பத்தையும் பார்த்துக்கிறான், மற்றவங்களையும் பார்த்துக்கிறான், இவன் கண்டிப்பாக ஒரு நல்ல மனுஷன் தானே, இவன் கண்டிப்பாக ஒரு நல்ல தலைவன் தானே அப்படி எடுத்து போகிறப்ப தான் இது வந்து நான் அன்வார் தான் தலைவர் அப்படி சொல்லலை. ஆனால் மலேசியாவை பிரதிநிதிச்சு நம்ம அந்த உதவி செஞ்சால், மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால், இது நல்ல நாடு, இவங்க வந்து they can take care of themselves and help other people. So it also brings a good perspective is my consideration in this. Definitely bro, definitely. ஏன்னா a lot of European countries they are still not aware of Malaysia. அவங்களுக்கு சிங்கப்பூர் தெரியுது, தாய்லாந்து தெரியுது, நடுவில் இருக்க அவங்களுக்கு தெரியல. So by doing this there is also business prospect where you have tourism market will be increasing. A lot of foreigners will be visiting Malaysia. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் தான, அது இன்வெஸ்ட்மெண்ட், அது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் மார்க்கெட்டிங் நான் சொல்லுவேன். So as I said, நம்ம டத்து ஸ்ரீ முன்னிருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் he has a vision. Okay. அந்த கோலை ரீச் பண்ணணும் கண்டிப்பாக அவர் நோக்கம். ஆனால் அவர் போடுற வழி இட்ஸ் வெரி மிஸ்டீரியஸ், but it will definitely hit and definitely success. I think the idea is not mysterious but more technical and more wholesome. Correct me. ஏன்னா இப்போ வந்து என்னது ஒரே பாதையில் போய் ஒரே விஷயத்தை தட்டுனா ஒரே காலம் தட்டிக்கிட்டு இருந்தால் எத்தனை தடவை தட்டுவேன். ஸோ நீ வந்து வேற ஆங்கிளில் ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும், இதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஓகே, திரும்ப டாப்பிக்கே வருவோம். ஓகே சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த 40 மில்லியன் திரட்டிட்டாங்க, 100 மில்லியன் வந்த பிறகு. ஸோ இது எப்போ செலவு பண்ணால் நம்மளுக்கு தெரியாது. பட் இதெல்லாம் சென்டிமெண்ட் எந்த பக்கம் நம்மளுக்கு சாயாது. ஸோ நம்ம இதுக்கெல்லாம் எப்போ கியர் அப் பண்ணுவோம், அங்கே போயிட்டு நம்ம என்னதான் செய்ய போகிறோம், வாட் இஸ் த பெனிஃபிட் in terms of the relationship, international relationships, what is the benefit to Malaysia? You see, what I was mentioned earlier, we are the first country in ASEAN to put our foot forward to assist Palestine. Okay, we are also one of the earliest country of Islamic states around the world to also take this step. அப்ப அவங்க எல்லாம் நம்மள பார்ப்பாங்க. ஏன்னா Malaysia, we are not sitting together in the
மெடிட்டரேனியன். ம் அங்க இல்ல ஆமா. ஒரு வெளியண்டு ஆசியான் ஒரு நாட்டு வெளியே பண்றாங்கன்னா அப்ப சுத்தி நாட்டுலாம் பார்ப்பாங்களே அவனே செய்யறான்ல ஏன் நம்ம செய்யாம இருக்கோம். ஆமா ஐ இஸ் ஸ்விட்சிங் ஹியர். ஆமா அண்ட் இது மணிக்கு அன்வர் பிரசிடென்ட் இருந்த டைம்லயே he was already an Islamic influence leader. ஆமா இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆனோனே his ranking already went up and now when he's doing this ம் பையன் அவரை கொண்டு இல்லாம இந்த நாட்டுக்கு வந்து செய்யறோம். ஆமா ஆமா That's where the benefit happens. ஆனா ஒரு விஷயம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க ஓ எக்கனாமி த்ரோவாக இருக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க ஆனால் நீ வெளியே போயிட்டு ஹெல்ப் பண்ணுற ஏன் ஜாடினால் ஹெல்ப் பண்ணுறியா மடத்தினால் ஹெல்ப் பண்ணுறியான்னு இல்லை. யூ செக் பேக் யோர் ஃபேக்ட். யார் யார் மாதிரி சொல்கிறாங்க யூ செக் பேக் த ஃபேக்ட். இப்போ நாடோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா வி ஆர் ப்ரோக்ரெஸிங், வி ஆர் இம்ப்ரூவிங். ஓகே அந்த டைமில் தான் இஸ் கோயிங் அவுட். அப்போ யூ as I said earlier, people are recognizing the country. People are going to invest more. Money is going to come in more. People are going to come and visit more. So your prospect of growing is even more higher this time around. சரி ரூபன், சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு அது உதவி செய்கிறீங்க சரி. நானா இல்லை மலேசியாவில் தான், மலேசியா வெளிநாட்டுக்கு போயிட்டு உதவி செய்கிறீங்க சரி. சரி ஓகே சரியா? இது மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க சரி. ஓகே ஓகேவா? நான் வந்து ஒரு மலேசிய குடிமகன். சரி இங்கே வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. சரி நான் வந்து மலேசியாவில் இருக்கிற இந்திய குடிமகன். எனக்கு என்ன உதவிகள் இருக்கு? சரி என்னடா இல்லைன்னு சொல்லுங்க ப்ரோ. let me tell you something. இந்த கேள்வி நீங்கள் கேட்குற கேள்வி நீங்கள் ஒன்றும் இல்லை ரொம்ப பேர் கேள்வி கேட்பாங்க. முக்கியமாக நம்ம மக்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. சரி நான் மறுபடியும் ஒரு கேள்வி வைக்கிறேன். நம்மளுக்கு என்னடா இல்லை இப்போ லெட்ஸ் சே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் திறக்கிறீங்கன்னா அதெல்லாம் பந்துவான் இருக்கு. அதுவும் ஃபெடரலும் செய்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் செய்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பேசி இங்கே ஸ்லாங்கோவில் இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே 47 benefits already given for you there. Okay. For Indians to apply means it's a mix. சில பார்த்தீங்கன்னா only specific for Indians கொடுத்துருக்காங்க. Okay that is one. ஃபெடரல் பார்த்தீங்கன்னா அது அடுக்காக இருக்குது. என்னென்ன இருக்குது எனக்கு கண்டிப்பாக சம்டைம்ஸ் மறந்துடுவேன். சரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சரி என்கிட்டே முதல் வருவோமே. சரி ஓகே. நான் வந்து மலேசியாவில் ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்கேன். ஓகே சரியா? ஸோ எனக்கு என்ன சலுகைகள் இருக்குது? சரி ஐடி கம்பெனி நான் ஸ்டார்ட் அப்பா. ஓகே நாட் ஜஸ்ட் ஒன்லி ஸ்டார்ட் அப் ப்ரோ. லெட் மீ கோ இன் ஜெனரல். அட்லீஸ்ட் கேட்குற மக்களுக்கும் அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே லெட்ஸ் சி நவ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க. ஓகே அண்ட் யூ டோன்ட் ஹேவ் ஃபன். யூ நீட் பிக் ஃபன். நீங்கள் கேட்குற மாதிரி கேபிட்டல் வேணும்னு கேட்குறீங்க. ஓகே only for Indians. I'm talking only for Indians, not for everyone else. Only for Indians you have something called the iBrief. Okay. Where you give you financial support for you to start and run your business. Okay that is a benefit given to you under Cuscom. Okay that is one. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறீங்க ஆனால் பிஸ்னஸ் ரன் பண்ண தெரியல or you want to learn how to start, then you got something called program called SPUMI. SPUMI SPUMI under the code. That one will definitely help you. Okay அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஸ்பூமியில் கீழே பார்த்தீங்கன்னா 2246 Indians has been benefited from the program. This is last year April ரிப்போர்ட் படி. ஓகே இப்போ உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக லேடிஸ் இருப்பாங்க. முக்கியமாக எக்ஸாம்பிளாக சிங்கிள் லேடிஸ் or maybe young girls who want to start business or what's not. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா PENN அது ஒரு தனி ப்ரோக்ராம் ஃபார் இந்தியன் உமன்ஸ். ஸோ பெண்களுக்கு பெண் பேர் வச்சிருக்காங்க. ஓகே ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கக்கூடாது ஆம்புலன்ஸ் ஏன் ஆன் வருது அதெல்லாம் கேட்கக்கூடாது. சரியா? ஓகே பெண்ணில் பார்த்தீங்கன்னா you have something that they have allocated about 50 mil to help out the Indian women to grow India business. Okay போன வருஷம் ரெக்கார்ட் படி பார்த்தீங்கன்னா there's about 3263 women Indian women has benefited from this program. ஓகே இப்போ அக்கா வந்து வடை விற்கிறாங்கன்னா அப்ளை பண்ணலாம். வடை விற்றா அப்ளை பண்ணலாம். ஆனால் ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் SSM. ஆமாம் பிகாஸ் நம்ம வந்து நான் என்னோட கருத்து என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பிஸ்னஸ் செஞ்சாலும் குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்பிரைஸ் திறந்து வச்சுருங்க. பிகாஸ் உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டும் உங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டும் தனித்தனியாக இருக்கணும். பாருங்கள் ஒன்று இருந்துச்சுன்னா ஒன்று கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது வந்து என்னது இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்குலாம் பிரச்சனை ஆயிரும். சரி ப்ரோ அப்படின்னா இது வந்து பிஸ்னஸ் செய்கிறதுக்கு இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கேன். எனக்கு வந்து குடும்ப பிரச்சனைகளாக இருக்குது. எனக்கு வந்து பொருளாதாரம் சரியில்லை. நான் வந்து 9 to 6 வேலை செய்கிறேன். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை உதவிகள் இருக்குது. ஓகே கண்டிப்பாக நீங்கள் பக்கூல் மக்களை பற்றி கேட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே ஒன்லி ஃபார் இந்தியன்ஸாக நம்ம இந்தியன் மக்கள் கொண்டு
வணக்கம் மடானி சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் அறிவிச்சிருக்காங்க. ஓகே. அண்ட் லாஸ்ட் இயர் இட் ஹஸ் டேக்கன் பிளேஸ் இன் கேகேபி. கேகேபி பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் இந்தியன்ஸ் இஸ் தேர். அங்கேயும் இந்த ஜாமான்லாம் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஒன்லி ஃபார் இந்தியன்ஸ். ஓகே. ஓகே, அந்த ஜாமான் லபிக்கிறோம் நம்மளோட ஜாமான். நம்ம என்னென்ன வீட்டில் பாய்க்கிறோமோ விவசாயம் என்னென்ன பொருட்களை பாய்ப்போமோ அந்த ஜாமான் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி ஃபோக்கஸிங் ஃபார் இந்தியன்ஸ் அலோன். ஓகே. ஓகே, அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா யூ மைட் பி யங்ஸ்டர்லாம் அண்ட் யூ ஃப்ரம் B40 ஃபேமிலி, யூ வாண்ட் டு க்ரோ, உங்கள் ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் நீங்கள் அப்லிஃப்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, என் ஃபேமிலி பார்த்தா ஐம் த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அப்போ இட்ஸ் ஒரே ஒன் ஸ்டெப் ஹையர். ஆனால் முக்கால்வாசி ஃபேமிலி பார்த்தீங்கன்னா மேபி அந்த படிப்பு வாய்ப்பு கிடைக்காம அவங்க பிஸ்னஸில் இறங்கியிருப்பாங்க. they want to uplift their life. So they have something called Empowering Indian Entrepreneurs, EIP. This program is basically to teach, to guide you and to let you grow in your business into entrepreneurship. This has been officiated last year. Whatever bantuan, Tekun bantuan, Amanah Ikhtiar, SME Corps and all these bodies have come together helping to uplift the Indian society. ஓகே. ஸோ தக்கோன்றது நிறைய தடவை கேட்டிருப்போம். தக்கோன் வந்து ஒரு லோன் தான் இருக்கா இல்லை நிறைய லோன் இருக்கா? They have few bro. They have few bantuan. அது கீழே பார்த்தீங்கன்னா தெக்குன் கீழே they got few assistance. ஓகே, இந்தியன் குறிப்பிட்டு இப்போ தோன்றிருக்காங்க முன்னில்ல. இப்போ PH அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த அன்வர் இப்ராஹிம்ல. ஸோ இந்த தக்கோன் வந்து மேமாங் இந்தியன்ஸ் டார்கெட் பண்ணி தான். One segment is targeted for Indians. ஓகே. ஓகே. ஸோ அதில் வந்து பல லோன் இருக்கு. Exactly. ஓகே ப்ரோ. அப்போ கேட்கலாம், அப்போ நம்ம பல லோனில் அப்ளை பண்ணலாமா? Can. You can also apply for your Indian segment. You can also apply for your the general statement. காணா போச்சியா? ஓ, ஓகே. எங்கேருந்து நீங்கள் வந்து என்னது தக்கோன், சரி நான் திரும்ப கேள்வி கேட்குறேன். சரி ப்ரோ, ஸோ தக்கோன் வந்து அது வந்து எனக்கு தெரியும் வந்து நிறைய பேர் பேசுறது வந்து தக்கோன் லோன் எடுங்க, தக்கோன் லோன் எடுங்க. சரி, தக்கோன்னா என்னது? அதில் ஒரு லோன் தக்கோன் லோன் மட்டும்தான் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது? ஓகே, தக்கோன் இஸ் பேசிக்லி a body which is currently governed by our deputy minister. YB ரமணன் இருக்காரு ஸ்மைபுலு, அவருக்கு கீழே வருது இப்போ. And this thing is basically to assist as many people or many entrepreneurs despite of race and religion. ஆனால் PH காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்தியனுக்காக ஒரு ஸ்லாட் ஒடுக்கியிருக்காங்க. ஓகே. ஓகே, ஸோ இஃப் எனி இந்தியன்ஸ் நம்ம மக்கள் இல்லை ஏதாச்சும் பிஸ்னஸில் ஈடுபாட்டு போகிறாங்கன்னா you can apply for this particular loan and you're very high chance of getting. நான் சொன்ன மாதிரி about 2,000 plus members have received and benefited last year. அப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட கூட செய்வாங்க. ஓகே, ஸோ டேக் ஆப்பர்ச்சுனிட்டி, டோன்ட் மிஸ் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் வாட் த கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங். நீங்கள் கேட்காம கவர்மெண்ட் உடனே செய்யலை தரலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியாது. ஏன்னா நீங்களும் தேடல. இப்போ நம்ம சொல்கிறபடியும் நீங்கள் மெசேஜ் ஷேர் பண்ணலன்னா இப்போ எப்படி தெரியும்? ஸோ தட்டனால் தான் திறக்கப்படும்ன்ற இதெல்லாம். ஸோ கொடுக்கலன்னுகிட்டு இருக்கிறத விட நீ தட்டிப்பாரு, கொடுக்குறான்னு இல்லையா தேடிப்பாரு. ஸோ இதுக்கு தெரியாம இருந்தா பரவாயில்ல, இப்போ நம்ம சொல்லிட்டோம், அவங்க தெரிஞ்சிருச்சு. ஓகே, சரி ப்ரோ. ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து வெறும் நம்ம உதவிகள் மட்டும் இல்லாமல் பலஸ்தீன் பற்றி நிறைய பேசியிருக்கோம். அப்புறம் என்னது நம்ம டிஎன்பி பில்லை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இதில் என்ன தெரிய வருதுன்னா கண்டிப்பாக சலசலப்புகள் உண்டாகும். ஏன்னா எப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் அவங்க சொல்கிறது பார்த்ததும் சரி கேட்குறதும் சரி, அதை தீர விசாரிச்சுட்டு அதில் என்ன உண்மை இருக்குன்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு என்ன சலுகைகள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரி உதவிகள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அப்புறம் இது மாதிரி நீங்கள் எடுத்து வந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் செய்கிறதுக்கு முன்னே வந்து மீட்டிங் வைப்பாங்க. டிஃப்ரெண்ட் குரூப் என்ன கேட்குது, என்னென்ன சலுகைகள் எதிர்பார்க்குதுன்றது. ஸோ இந்த வருஷம் கடைசியில் கண்டிப்பாக 10ஆம் மாதம் போல் அதெல்லாம் நடக்கும். ஸோ இது வந்து புது வருஷம் ஆயிடுச்சு. ஜனவரி வந்து முடிஞ்சு ஃபெப்ரவரி வந்துருச்சு. ஸோ இந்த விஷயத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக முன் செயல்பட்டாதான் நம்ம கண்டிப்பாக ஒரு மேம்பாட்டுக்கு வர முடியும். நம்ம சமுதாயத்துக்கும் சரி, நம்ம நாட்டுக்கும் சரி. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்றா தான் வேலை செய்கிறோம் பாருங்களேன். ஸோ
உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல போடுங்க. எப்போதுமே சொல்கிற மாதிரி பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலன்னா கமெண்ட் போடுங்க. பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருப்போம், சரிங்களா? ஸோ திரும்ப அடுத்த தடவை சந்திப்போம். ஸோ இதுதான் உங்கள் சொன்னாதான் தெரியும். வணக்கம்.